இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அரியேறும் பெருமாள் திரைப்படத்தில் வரும் காட்சிகளை போன்று மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே 17 வயது பட்டியலின சிறுவனை மாற்று சமூகத்தைச் சேர்ந்த நபர்கள் கடத்தி சென்று கடுமையாக தாக்கி சிறுநீர் கழித்தும் காலில் விழ வைத்தும் வன்கொடுமை செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. அவங்க ஊர் கொண்டு போய் என்னை வச்சு அடித்தாங்க. அடிச்சுட்டு நீ தாழ்ந்து சாதி நீ அப்புறம் அவனை அடிக்க போகலான்னு சொல்லிட்டு என்னை கொடுமை பண்ணாங்க. என் ஜாதி வயலை என் பேரை சொல்லி அடிக்க சொன்னாங்க. சங்கம்பட்டியைச் சேர்ந்த 17 வயது பட்டியலின சிறுவன் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு ட்ரம்ஸ் வாசிக்கும் தொழில் செய்து வந்துள்ளார். இவர் கடந்த புரட்டாசி மாதம் நடைபெற்ற திருவிழாவில் வேட்டி கட்டி சென்றபோது அதே பகுதியைச் சேர்ந்த மாற்று சமூக இளைஞர்களுடன் பிரச்சனை ஏற்பட்டதாக தெரிகிறது. இதற்கு பயந்த சிறுவன் கேரள மாநிலத்திற்கு வேலைக்கு சென்றுள்ளார். புரட்டாசி மாதத்தில் நடந்தது. அப்போ நீ தாழ்ந்து சாதியை வேட்டி ஏற்றி கட்டக்கூடாதுன்னு சொல்லி எங்களை அடிச்சுட்டாங்க. என்னை அடிச்சுட்டு வீட்டில் போய் வீடை உடச்சி கதை உடச்சி அம்மாங்கிட்ட தப்பாக தவற பேசி உன் மயனை வந்தால் கொல்லும் என்று சொன்னாங்க. நான் கேரளாவுக்கு வந்து பயந்து நான் கேரளாவுக்கு ஓடிட்டேன். இந்த நிலையில் பொங்கல் பண்டிகைக்கு சொந்த ஊர் வந்த சிறுவனை ஏற்கனவே பிரச்சனையில் ஈடுபட்ட அதே பகுதியைச் சேர்ந்த கிஷோர், உக்கிரபாண்டி, பிரம்மா, சந்தோஷ், நிதிஷ், மணிமுத்து ஆகிய 6 பேர் கடத்தி சென்று 20க்கும் மேற்பட்டவர்களுடன் சேர்ந்து கண்மாய் பகுதியில் வைத்து சாதி பெயரை கூறி திட்டி கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. உசிலம்பட்டி வேலைக்கு வந்தப்போ ஆளுகளாம் வந்து என்னை உசிலம்பட்டிலேருந்து கடத்தி சென்று அவங்க ஊர் கொண்டு போய் என்னை வச்சு அடித்தாங்க. அடிச்சுட்டு நீ தாழ்ந்து சாதி நீ அப்புறம் அவனை அடிக்க போகலான்னு சொல்லிட்டு என்னை கொடுமை பண்ணாங்க. என் ஜாதி வயலை என் பேரை சொல்லி அடிக்க சொன்னாங்க. அடிச்சுட்டு சின்ன பையனை வச்சு யூரின் பாஸ் பண்ணாங்க. பாஸ் பண்ணிட்டு எல்லா காலையும் கும்பிட்டு விழுந்து சொன்னாங்க. நான் எந்த தப்பும் பண்ணல, ஆனாலும் என்னை மன்னிப்பவங்க சொன்னாங்க. வண்டிச்சாவை குட்டி கழுத்தில் குத்தி கிழித்து மண்டையை உடச்சுட்டாங்க. அருவா வந்து திருப்பிச்சு மண்டையில் அடித்து இனிமேல் நீ தூரக்குள்ள வந்து நீ தாட்டியம் பண்ணக்கூடாது, ஒழுக்கமாக இருக்கணும், எங்கெல்லாம் கண்டா மதிப்பு கொடுக்கணும் அப்படி எங்களை தரவரமாக பேசுனாங்க. காயமடைந்து மயங்கிய நிலையில் கிடந்த சிறுவனை அவரது பெற்றோர் மீட்டு உசிலம்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்த நிலையில் உசிலம்பட்டி டிஎஸ்பி செந்தில்குமாரிடம் புகாரும் அளிக்கப்பட்டது. தற்போது 6 பேர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இதுவரை கைது நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என சிறுவனின் பெற்றோர் குற்றம் சாட்டுகின்றனர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.